வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 1 நாள் 15 புதன்கிழமை அக்டோபர் 29, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு 6 வாரந்தோறும் ஞாயிறு இரவு இணையவழி மாண்புமிகு மக்கள் வார கூடுதலில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வருகின்றனர். நல்லோர் வட்டத்தின் துறைகள், களங்கள், மண்டலம், மாவட்டங்களுக்கு தனித்தனியாக இணைய வழியாகவும் நேரடியாகவும் வார கூடுதல்கள் நடைபெற்று வருகின்றன. அனைவருக்கும் பொதுவானதாகவும் புதியவர்களுக்காகவும் ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு மாண்புமிகு மக்கள் சந்திப்பு என்ற தலைப்பில் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பானது அக்டோபர் 15 மதுரையில் நடைபெற்ற கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவிற்கு பிறகு 100க்கும் மேற்பட்டவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் ஆர்வத்துடன் கலந்து வருவது தங்களுடைய பொறுப்பை அதிகரித்திருப்பதாக நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். நீண்ட நாள் பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. 40 விவசாய குடும்பங்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் ஜி. கள்ளுப்பட்டியில் பல ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 200 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாய தோட்டங்களுக்கு செல்ல பாதை இல்லாமலும் கரடு முரடான ஓடைப்பாதையில் மிகவும் சிரமப்பட்டு சென்று விவசாயம் செய்து வந்தனர். தற்போது அந்த பகுதி விவசாயிகளை ஒன்றிணைத்து விழிப்புணர்வு அளித்து பாதையை உருவாக்கினார் நம் நல்லூர் வட்டம் இயற்கை விவசாயம் துறை பொறுப்பாளர் திரு சவுந்தரபாண்டி. இந்த பகுதியில் கடந்த காலத்தில் பாதை அமைக்காமல், சாலை வசதி கொடுக்காமல் அரசியல் பிரமுகர்களும் அரசு ஊழியர்களும் செயல்பட்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மல்லர் கம்பம் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற பாலாஜி ஹேமச்சந்திரன் அக்டோபர் 24 முதல் 27 வரை சென்னை மாமல்லபுரம் விநாயகா மிஷனில் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் நடைபெற்ற ஆண்களுக்கான கயிறு மல்லர் கம்பம் போட்டியில் பாலாஜி, தொங்கு மல்லர் கம்பம் விளையாட்டுப் போட்டியில் மாமல்லன் ஹேமச்சந்திரன் அவர்களும் வெண்கலப் பதக்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் என்று நல்லூர் வட்டம் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு தெரிவித்தார். பாலாஜி, மாமல்லன் ஹேமச்சந்திரன் இருவருக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். வாரந்தோறும் வளர்ந்து வரும் காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதல். அக்டோபர் 28 காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதல் வழக்கம் போல மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் அவரது வீட்டில் நடைபெற்றது. இதில் 21 பேர் பங்கு பெற்றனர். இந்நிகழ்வில் கடந்த வார செயல்பாடுகள், வரும் வாரம் நடக்க இருக்கும் நிகழ்வுகளில் அருவி பற்றி கலந்தாலோசிக்கப்பட்டது. பிறகு 10 களத்தில் முதல் களமான மாணவர் களத்தில் 10 துறைகளில் எவ்வாறு செயல்பாடுகள் செயல்படுவது என்பது பற்றி திரு ஸ்ரீதர் விளக்கமளித்தார் என்று லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இல்லம் தேடி உள்ளம் நாடி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் டாக்டர் கல்பனா. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தலைமை கண் மருத்துவர் டாக்டர் கல்பனா இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் பவித்ரா, மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர், கிராம கள மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் ஆகியோர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சென்று தலைமை கண் மருத்துவரை சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாகவும் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டறிந்ததாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். நல்லூர் வட்டத்தின் ஒருங்கிணைப்பினை உணர்ந்தேன். கோவர்தன் அலுவலக நண்பர்கள் இருவருடன் திருச்சிக்கு மகிழுந்து மூலம் நேற்று விடியற்காலையில் பயணமானேன். வேலை முடிந்து சென்னையை நோக்கி பயணம் தொடர்ந்த பொழுது விழுப்புரம் அருகில் மகிழுந்துவின் பெல்ட் அருந்து வண்டி நின்றுவிட்டது. அடுத்த நிமிடம் உடனே நினைவிற்கு வந்தது விழுப்புரத்தில் வாழ்ந்து வரும் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஓடி விளையாடு செந்தமிழன் அன்பு. அவரை தொடர்பு கொண்டேன். உடனடியாக செந்தமிழன் அன்பு அவரின் நண்பரான மெக்கானிக்கை அனுப்பி வைத்தார். பிறகு அது டோ செய்யப்பட்டு விழுப்புரம் கொண்டு செல்லப்பட்டது. நல்லூர் வட்டம் தமிழகம் நெடுகிலும் பரவலாக வளர்ந்திருப்பதாலும்
அனைவரும் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாலும் இது எளிமையாக நடைபெற்றதென்று நல்லூர் வட்டம் வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் கோவர்தன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்ஃபி லிசாரே. 13,000 கண் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ள அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவரிடம் நல்லூர் வட்டம் அறிமுகம். அக்டோபர் 28 தேனி மாவட்டம் அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் உயர்திரு திபாங்கர் தத்தா அவர்களை சந்தித்து நல்லூர் வட்ட செயல்பாடுகள் மற்றும் கட்டமைப்பு பற்றி பகிரப்பட்டதாக நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். திருச்சி துவாக்குடி உணவக மேலாண்மை கல்லூரியின் மேனாள் முதல்வர் கண்தானம் உடல் தானம் ஜென்னிஸ் அகாடமி ஆஃப் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேனாள் தொழில்நுட்ப இயக்குனரும் மனிதாபிமானமும் தமிழ் உணர்வும் ஒருங்கே பெற்ற திரு மு பொன்னிலங்கோ அவர்கள் வெள்ளிக்கிழமை அக்டோபர் 24, 2025 அன்று இயற்கை எய்தினார். அன்னாரின் கண்கள் திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கும் முழு உடல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அவரது குடும்பத்தினர் தானமாக ஒப்படைத்தனர். அன்னாரது ஆத்மா நற்கதி அடைய பிரார்த்தித்து கொண்டு அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்லூர் வட்டம் கண் மற்றும் உடல் தானத்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.